வியூவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி. இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்து வீக்லி ஒன்ஸ் தான் அந்த வண்டியை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து சாருக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னே இது வந்து பார்த்திங்கன்னா உண்டா அமேஸு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே சாருக்கு அந்த வண்டியில் இருக்கிற சிஸ்டத்தெலாம் சொல்லிக் கொடுக்கலாம், இன்ஜின் ஆயில் எங்கே இருக்குது, பிரேக் ஆயில் எங்கே இருக்குன்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலான்னு வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்க இது அணில் வந்து அணிலோ ஏதோ சம்திங் கூண்டு கட்டி இருந்தது. ஸோ பார்த்தா உள்ளே அணில் இருந்தது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த குப்பையெல்லாம் அது உள்ளேருந்து தான் எடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அவ்வளோ குப்பை. ஸோ கம்ப்ளீட்டாக கூண்டாக போகுது பாருங்கள். இவ்வளோ குப்பையை வந்து உள்ளேருந்து எடுக்கிறோம். இந்த குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளேருந்து எடுத்த குப்பைங்க தான். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த குப்பை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து எடுத்தது தான். ஸோ இது இவ்வளோ குப்பைகளை உள்ளேருந்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபயர் ஆகிடும் வண்டி. ஸோ அது வந்து பெரிய ஒரு மைனஸ் உங்களுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு புது வண்டி எடுத்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டென்ஷன்லாம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சமாக இதை எடுத்துடலாம் சார். இப்போது பார்த்தீங்கன்னா பார்த்து எடுங்க சார், மெதுவாக எடுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து உஷாராக எடுக்கணும் சார். இப்போ இன்கேஸ் இது இப்போ அணில் அப்படின்றதுனால ஓகே, பாம்பு கிம்பு இருந்தால் என்ன பண்ணுறது, அதுவும் வந்து தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு புது வண்டி வாங்கி யூஸ் பண்ணாமல் வீட்டில் பார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எடுத்தோம் சரி ரொம்ப நாள் புது வண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எடுத்து ஓட்டின்னு போயிடாதீங்க. பார்த்து சார், உள்ளே தானே இருக்க போகுது, பார்த்து குச்சி வச்சு பண்ணுங்க சார், ரிஸ்க் எடுக்காதீங்க. ஆமாம், என்ன சொல்ல முடியாது, இப்போ என்ன இருக்குது ஏது இருக்கணும் நமக்கு என்ன தெரியும். குச்சி வச்சே பண்ணுங்க. குச்சி ஒன்று எடுத்துன்னு வந்துடுங்க, போயிட்டு கை வச்சு எடுக்காதீங்க, போங்க. குச்சி வச்சு இல்லை இதில் குட்டி பார்த்து குட்டி மெதுவாக எடுங்க. என்ன குட்டின்னு தெரில, பாம்பு குட்டியா, மெதுவாக எடுங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க்குங்க, பார்த்து சார். துணி வச்சுங்க சார், இருந்தாங்க துணி, பார்த்து உஷாராக எடுங்க, கீழே ஊந்துட போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அணில் குட்டி எடுத்துனுக்கிறாரு. ஸோ ஒரு புது காரை வாங்கி நாங்கள் அணில் குட்டி எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு ரிஸ்க்கு. பார்த்து மெதுவாக எடுங்க, மொத்தமாக எடுங்க. பண்டலாக ஒரு பெரிய பண்டல் எடுத்துட்டாரு. எதுவுமே அங்கே சைடில் வச்சுருங்க, காட்டுறீங்களா அதை? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து அணில் குட்டிலாம் இருக்குது, ஓரமாக வச்சுருங்க சார். புல் ஓரமாக இல்லை மேலே வைங்க, ஏன்னா கீழே வச்சு நாய் சாப்பிட்ற போகுது, அந்த பாவம் வர நமக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு புது கார் வாங்கிட்டோம், ஒரு மாதம் 10 நாள் யூஸ் பண்ணல, கவர் போட்டு மூடி வச்சிட்டோம், திடீர்னு ஒரு நாள் வந்து புது வண்டி தானே எடுத்துன்னு கன்னியாகுமரியோ தூத்துக்குடியோ போயிடக்கூடாது. அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க்கு. தூக்கி போட்டுறாதீங்க சார், தூக்கி போட்டுறாதீங்க. அதை மேலே அங்கே எங்கன்னா மேலே வைங்க, கீழே வச்சிடாதீங்க. மேலே வச்சாலும் ரிஸ்க்கு தான், பாரு எங்கன்னா பார்த்து வைங்க. ஸோ என்னன்னா ஏன் வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புது வண்டி வாங்கி நீங்கள் அப்படியே எடுத்துன்னு லாங்கில் போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே கூண்டில் எலி கடிச்சிருக்கா, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது வந்து எலியோ இல்லை அணிலோ ஏதாவது உங்களுக்கு நிறைய குப்பைங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து உள்ளே சேர்த்துருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஓவர் ஹீட் ஆகும் வண்டி ஓவர் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த மாதிரி சாஃப்டான குப்பைகள்லாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபயர் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேரோட வெஹிக்கிள் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு காரணமே இது ஒரு பெரிய மைனஸ். ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செயல்படுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. காரில் எலி வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பேனட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அதில் முன்னாடி வந்து அந்த பிளாக் கலர் மேட்டு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க அது பண்ணுறது கிடையாது. ஏன்னா காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுனால அவங்க வந்து அதை ஃபுல்லாக ஹோல்ஸாகவே விட்டுடுறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எலியோ இல்லை அணிலோ உள்ளே போய் கூண்டு கட்டிடுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இதை கவர் பண்ணிடுறோம். இதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா எலியோ இல்லை எதுவுமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் கார் உள்ளே எலி போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு புகையிலை இருக்கும். இந்த நாட்டு புகையிலையை வாங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கார்னரில் வந்து நீங்கள் டைட்டாக கட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலி உள்ளே வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த மெஸ் இருக்கும், அதாவது இரும்பு மெஸ் இருக்கும். அது வாங்கி நீங்கள் ஃபுல்லாக அடித்து விட்டிங்கன்னா கீழே பாட்டமில் உங்களுக்கு எலி உள்ளே ஏறி வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் காருக்கும் சேஃபு, உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஓட்டுறதுக்கு சேஃபாக இருக்கும். உள்ளே வந்து எலியோ இல்லை என்ன கூண்டு கட்டி இருந்ததுன்னு தெரில,
பட் அப்சல்யூட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோசரம் திறந்த ஒரு விஷயம் தான் இந்த பேனட்டை. திறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பெரிய கூண்டு இருந்தது. ஸோ அது கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக, அதாவது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சாஃப்ட்டு அப்படின்னா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டான ஒரு புல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சு உள்ளே கட்டி வச்சுருந்தது. அதான் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்தது. ஸோ அப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆச்சு அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கியிருக்கீங்க, ஸோ ஒரு 10 நாள் 20 நாள் யூஸ் பண்ணல, திடீர்னு ஒரு நாள் வண்டி எடுத்துகிட்டு லாங்கில் அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன் வந்து இந்த வீடியோவில் நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இப்போ இந்த டஸ்ட் எடுத்து போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது கார் வாங்கினா கூட இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். ஏன்னா அதே மாதிரி எலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காருக்குள்ளே போய் அந்த டீசல் டியூபையோ இல்லை பெட்ரோல் டியூபையோ கடிச்சு விட்டுருச்சுன்னா உங்களுக்கு அதுவுமே பெரிய ரிஸ்க்கு தான். காரணம் என்னென்னா, இப்போ பெட்ரோல் டியூப்பை கட் பண்ணி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது பெட்ரோல் லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ லீக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு டென்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், என்ன ஆகுன்றதும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து கைண்ட்லி என்னோடய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு புது கார் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க. 3 நாள் ட்ரைனிங் பக்காவாக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து வண்டி அதுக்கப்புறம் டெய்லி எடுத்து ஓட்டலாம். ஸோ இப்போ காரணம் என்ன, நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம், ஓட்ட தெரியாத காரணத்தினால மட்டும்தான் நம்ம வந்து வீட்டில் கவர் போட்டு மூடி வைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இதுவே நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஓட்ட சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏன் நம்ம மூடி வைக்க போகிறோம், டெய்லி எடுத்து ஓட்டுவோம். அப்போ எலி நாய் பூனை எதுவுமே வராது உங்களுக்கு. ஸோ எந்த விதமான டென்ஷனும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம இவ்வளோ கிளாரிட்டியாக சொல்லியிருக்கோம். தயவு செய்து மிஸ் பண்ணாமல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற புது காரை எடுத்துகிட்டு போகும்போதோ இல்லை பழைய கார் எடுத்துகிட்டு போகும்போதோ முதல்ல பேனட்டை ஓப்பன் பண்ணி பேனட்குள்ளே என்னென்ன இருக்குது, ஸோ அதோட கிளாரிட்டி என்ன, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பேனட்டுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த பேனட்டை திறந்தவனுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, இதில் வந்து எல்லாம் க்ளீனாக இருக்கா, இதுவே வந்து புது காரா யூஸ்டு காரா எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ ஒரு லாங் ஜர்னி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேனட்டை திறந்து பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ தயவு செய்து அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது. இப்போ ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினைப்பீங்க, சார் நம்ம காரில் தான் வந்து சென்சார் இருக்குல்ல, சென்சாரில் காமிச்சிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார்லலாம் காமிக்காது. இப்போ இது பாருங்கள், இது பிராண்ட் நியூ வெஹிக்கிளு, அமேஸு. ஸோ வண்டியை எடுத்துன்னு ஒரு 100-200 கிலோமீட்டர் கூட ஓட்டல. ஸோ இந்த வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து சென்சாரில் இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் காமிக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சென்சாரில் காமிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுங்க சார், போய் மற்றதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் உங்களுக்கு வந்து வியூவில் காமிக்காது. ஸோ அதை நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியோட அந்த ஃபுல் கம்ப்ளீட் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரை வந்து லாங் டைம் எடுக்காமல் இருந்தோம்னா காரோட பின்னாடி சீட்டோ இல்லை டிக்கியில் பூட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் காரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாம்புலாம் வந்து இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு அவுட் சைடு பார்க் பண்ணுறீங்க, ஒரு நிறைய கார்டன் ஏரியா இருக்கிற இடத்துல நீங்கள் காரை பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது உள்ள பாம்பு எலி எது வேணால் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால தான் வந்து நம்ம சொல்கிறோம், வண்டியை நீங்கள் ஒரு 10 நாள், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் 3 நாள் நீங்கள் எடுக்கல, 2 நாள் எடுக்கலனா கூட ஒன்ஸ் நீங்கள் பேனட்டை ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் வண்டியை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து ஓட்டுறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய், குட் நைட்.